இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்திருக்கோம். வயலில் வந்து என்ன பண்ணால் நெல் விதைச்சி 3ஆவது நாள் குரு வந்திருக்கான்னு பார்க்கணும். அதாவது முளைப்பு வெளியில் வரும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கான்னு பார்க்கணும். போகும்போது முருங்கைக்காயெல்லாம் பிடிங்கிட்டு போகணும் வீட்டுக்கு. ஒரு மரத்தில் வந்து முருங்கைக்காய் சீசன் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதனால் முருங்கைக்காயெல்லாம் இருக்குது. போகும்போது வீட்டுக்கு பிடிங்கிட்டு போகணும். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே வயலுக்கு வந்தாச்சு. விதைச்சி ஒரு 3 நாள் ஆச்சுல. ஏதாவது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போவோம். அதாவது மயில் இறங்கியிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே மயில் வந்து நிறையா இருக்குது. அதெல்லாம் விரட்டிட்டு காலையில் வந்திருக்கோம். இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே ஆச்சு வந்தது. வந்து மாடெல்லாம் பார்த்துட்டு இப்போ வயலுக்குள்ளே வந்ததுமே வயலை பார்த்தேன். வயலில் வந்து மயில் இல்லைன்னு சொல்லிட்டு மாடெல்லாம் கட்டி மாட்டோட சாணம்லாம் அள்ளி போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா அறுவடை செஞ்சு மறுபடியும் இந்த கொட்டியிருக்கும்ல நெல் பார்த்திங்கன்னா, அந்த நெல் எல்லாம் வந்து முளைச்சி வருது இந்த பக்கம் ஃபுல்லாமே. அப்படியே இந்த பக்கம் வந்தாச்சு. வந்து இதுதான் வந்து இந்த காகிதம்லாம் எதுக்குன்னா, அந்த காகிதம் வந்து கொஞ்சம் சவுண்டு வரும். மயில் இறங்காமல் காற்றடிக்கும் போது மயில் இறங்காததுக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா இங்கே நெல் ஓரளவு வந்து வந்துருச்சுங்க. ஓரளவு வெளியில் அந்த இது விட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா எங்கே போவோம், இந்த பக்கத்து வந்தோம்னா இந்த பக்கம்லாம் நல்லா தெளிவாக ஓரளவு நல்லா தெளிவாக வந்திருக்கு. தண்ணி வந்து கிடக்கக்கூடாது நெல் விதைச்சதுமே. கொஞ்சம் ஒரு நெல் முளைக்கிற அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த வெள்ளை வெள்ளையாக வந்து எல்லாமே நெல் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஓரளவு இது வந்து 7 முறை 8 முறை விதைச்சா சொன்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்குது. நிறையா கருக்கா வந்து எப்படியும் ஒரு அரை மூடைக்கு மேலே கருக்காயே வேஸ்ட்டாக போயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுதா, வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இன்னும் ஒரு 3 டேஸில் பார்த்திங்கன்னா நல்லா ப்யூராக பச்சையாக வந்துடும். நல்லா பச்சை கலரில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். இந்த 3 நாளில் நாங்கள் மறுபடியும் போடுறேன். இதுதான் வந்து எதுக்கிட்ட அந்த கயிறுலாம் கட்டிட்டிங்கன்னா மயில் வராமல், மயில் இந்த மாதிரி பறவைகள் வந்து நிறையா வந்து இறங்குறது பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளைச்சி வருதில்ல, அது போட்டு கிண்டி உடச்சிருச்சுன்னா ரொம்ப இதாயிரும், வேஸ்ட்டாக போயிடும். இது விவசாயிகளுக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கா. மற்றபடிலாம் வந்து இறங்கி சாப்பிடக்கூடாது பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய ஓரளவு நல்லா முளைச்சிருச்சு எல்லாமே. வந்து பார்த்திங்கன்னா நைட் டயத்தில் இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு 6:30க்கு மேலே தான் இங்கேருந்து போனோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்திருக்கு மயில் வந்து ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. அங்கங்கே கால் தடம் இருக்குது. ஓரளவு பரவாயில்ல, ஓரளவு நல்லா ஓரளவு இருக்குது. ஆனால் இது இந்த 7 முடையுமே 10மான்னு தெரியலை நம்ம விவசாயம் இதுக்கு. இது பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. ஓரளவு இந்த இதெல்லாம் வந்து மறுபடியும் தண்ணி விடணுங்க. அந்த இதெல்லாம் வந்து இப்போ முளைச்சி ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு அறுவடை பண்ணதுக்கப்புறம் தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டு இதெல்லாம் முளைச்சி வந்திருக்கு. மறுபடியும் தண்ணி விட்டு இதை அழுக விடணும் இந்த நெல்லெல்லாம். அதுக்கப்புறம் தான் இந்த இங்கே முளைக்கிறத எடுத்து நடவு பண்ண முடியும். இதில் வந்து பார்ப்போம் எப்படி இந்த வருஷம் விவசாயம் எப்படி இருக்குன்னு. கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருந்தால். வானம் வேறு இன்றைக்கி மேகமூட்டமாக இருக்குது. ஒரு பக்கமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வானம் கம்மலாக தான் இருக்குது. மழை எதுவும் வரக்கூடாது. ஏன்னா இப்போ விதைச்சி 3 நாள் தான் ஆகுது. அதனால் தண்ணி நின்றுச்சுன்னா அப்படியே அழுகிரும். அதனால் தண்ணி இப்போ இது பண்ணுறதுக்கு தான் நேற்று 6:30 மணி வரைக்கும் வாரி மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லைனில் லைட்டாக ஒரு இது போகுது பார்த்திங்களா. கையால் தான் நோண்டி விட்டோம் அந்த தண்ணி போகிறதுக்கு. அங்கேயும் நோண்டிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி. அப்படியே நோண்டி விட்டாச்சு. அப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஒன்று காமிக்க நினச்சேன். அதாவது இந்த பழம் பார்த்துருக்கீங்களா? இந்த பழம் என்னன்னு தெரியுமா? இது வந்து பார்த்துருக்கீங்களா? இது கொஞ்சம் அழியிருச்சு பழம். அதாவது மரத்துலேருந்து விழுந்து 2 நாள் ஆகிருக்கும். ஆனால் தண்ணியில் விழுந்தனால அழுகிருச்சு. இந்த பழம் என்னென்னு தெரியுதா? இங்கே எங்கள் புழுவெலாம் வந்துருச்சு உள்ளே வந்து தண்ணியில் கிடந்தனால. சரி உரம் எடுத்து போட்டுருவாங்க. போட்டாச்சு. நான் ஒரு நல்ல பழமாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து நண்டு இருக்குங்க இதில் உள்ள. அதே வரைக்கும்னா அந்த இதில் நண்டு இருக்குது. பார்த்துட்டு ஓடிடுச்சு சவுண்டு கேட்டதுமே. வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கெல்லாம் வந்து கொட்டிடுச்சு. இங்கேயும் விழுந்து கிடக்கு. ஏதாவது நல்ல பழம் இருக்கா? இது வந்து வயலில் உள்ளே இருந்ததை எடுத்து போட்டிருக்காங்க. நான் அந்த இருக்குது பாருங்கள். இது நைட்டு தான் விழுந்திருக்கும் போல் இந்த பழம். இல்லை ஆல்ரெடி இதுவும் விழுந்து 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு போல் இந்த இதுவுமே. இது என்ன பழம்னு எல்லாருக்கும் தெரியுமா? அது வந்து பார்த்துருக்கீங்களா? வந்து நல்லா பார்த்தா தெரியும். மரத்தில் நிறையா இருக்குது. மரத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் நிறைய பழம் இருக்குது தெரியுதா? இந்த மரத்தில் வாங்க அந்த மரத்துக்கு போவோம். அந்த மரத்தில் ஏதாவது கிடக்குதான்னு பார்ப்போம்.
அது நைட்டே தான் விழுந்திருக்கும் காற்றுல. நான் அது காற்று நைட்டு ரொம்ப அடிச்சிருக்கும். அங்கே போவோம். அந்த மரத்தில் நிறைய இருக்குது. இந்த மரத்தில் தண்ணி கிடையாது, அதனால் விழுந்தால் ஒரு நாள் 2 டேஸ்க்கு நல்லா இருக்கும். அந்த பழம் கீழே விழுந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி குனிஞ்சு போகும்போது பார்த்துக்கணும், ஆனால் தலையில விழுந்துடாமல் வேறு. அது பார்த்துக்க. இது நைட்டு விழுந்த பழம். இது வந்து நல்லா இருக்குங்க, நைட்டு தான் விழுந்திருக்கு. இப்போது நேற்று பார்க்கும்போது இல்லை, இதில் வந்து இந்த கிடக்கிறதெல்லாம் நைட்டு தான் விழுந்திருக்கு. இதுதான் பனம்பழம். இது நல்லாயிருக்கும் உண்மைக்கு. வந்து 90 கிட்ஸ்லாம் வந்து நிறைய சாப்பிட்ருப்போம் நாங்களாம். அப்படி சொல்கிறதுனா அது இது வந்து 1990க்கு அப்புறம் 2005 உள்ள இருக்கும் பசங்களுக்கு தெரியும். அது இப்போ உள்ள வில்லேஜ் பசங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பனம்பழம். இந்த பழத்தை வந்து நல்லா எப்படின்னா இந்த ஓலையில் போட்டு தான் சுடுவோம். இந்த மரத்தோட ஓலை இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சி போன ஓலையை எடுத்து போட்டு அதில் நிறைய வச்சு, அதுக்கு உள்ளே வந்து இதை வச்சு அதுக்கு மேலே மறுபடியும் நிறைய ஓலையை போட்டு எரிப்போம். எரித்ததுக்கப்புறம் நல்லா ஓரளவு நல்லா சுட்டதுக்கப்புறம் சும்மல் வரும் பாருங்க, சப்பா சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பனம்பழம் சாப்பிடும்போது. சுட்டு சாப்பிட்றது அப்படியே சுட்டா இதில் ஒரு இந்த விதை கூட வந்து ஒரு மர்மமான நிகழ்வாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விதையுமே நம்ம சுட்டா வந்து முளைக்காது. நல்லா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சுட்டா வந்து ஏதாவது ஒரு விதையை போட்டு அடுப்பில் சுட்டுட்டீங்கன்னு அது வந்து விதைக்கவே வந்து திரும்ப முளைக்காது. ஆனால் அந்த பனம்பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையை நல்லா எவ்வளோ ஹீட் பண்ணாலும் அந்த விதை வந்து மறுபடியும் முளைக்குங்க. அதனால தான் நம்ம பனங்கிழங்கெல்லாம் இது பண்ணுறோம், நல்லா முளைக்கும் ரிட்டர்ன் வந்து. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, நல்லா உண்மைக்கு அருமையான ஒரு இது. நொங்கு எல்லாமே கொடுத்தும் நமக்கு வந்து இதாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று உங்களுக்கு காமிக்கணும். பார்த்தீங்கன்னா தூக்கணாங்குருவி கூடு இருக்குங்க நிறையா. இப்போ ரீசன்ட் கொஞ்ச நாளில் நிறையா இருந்துச்சு. இந்த இங்கேயோட கிடக்கும் ரொம்ப நான் பழைய கூடு வந்து. இது பார்த்திங்கன்னா பழைய கூடு, அது குருவிலாம் போயிடுச்சு. தூக்கணாங்குருவி கூடு நல்லா அருமையாக இருந்துச்சு. நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரும்போது, ஊர்லேருந்து வரும்போது பார்த்தேன். புது கூடு ஒன்று கீழே விழுந்து கிடந்தது. புதுசுனா பார்த்துடலாம், நான் நல்லா இருந்தது. நான் வீட்டில் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் போட்டுட்டாங்க தூக்கி. இது பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கும். அந்த தெரியுது பார்த்திங்களா, மரத்தில் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அந்த பாருங்க லைட்டாக தெரியுதா, நிறையா இருக்கும் அங்கங்கே. அது தொங்கிட்டு இருக்கு பாருங்க ஒன்று. இந்த மாதிரி நிறையா இருக்கும் கூடு ஒவ்வொரு மரத்துலேயும். இதுக்கு அந்த மரத்தில் அந்த தெரியுது பாருங்க ஒரு மரம், அந்த மரத்தில் நிறைய இருக்குது, 1 2. அப்புறம் இந்த பக்கமெல்லாம் பனை மரம் அதிகமாக இருக்கனால அங்கங்கே கூடு கட்டி வச்சுருக்கோம். அதனால் ஒரே மரத்தில் கட்டுறதுக்கு வந்து பார்ப்போம். இன்னும் எங்கள் அக்காவோட வயலுக்கு போனேன்னா அங்கே நிறைய ஒரு குளத்துக்கு கீழே கட்டியிருக்கோம். அங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு போய்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த வயல்லேருந்து வர்ற தண்ணிலாம் இங்கே தான் இந்த வயலுக்கு தான் வந்து சேருது. ஏன்னா இதெல்லாம் இப்போ வந்து உழுது போட்டிருக்காங்க. இது மறுபடியும் ரொட்டேட்டர் போட்டு தொழி அடிக்கணும் நடவுக்கு. இன்னும் அது வந்து கரெக்டாக ஒரு 10-15 நாளைக்கு இதானதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அது வரைக்கும் தண்ணி விட்டு இந்த பயிரெலாம் கொட்டின நெல் ஃபுல்லாக இது ஆகணும், முளைச்சி வரணும் வெளியில். இந்த டைம் ஏகப்பட்ட நெல் கொட்டிருச்சுங்க. ஏன்னா லாஸ்ட்டு டைம் மழை வந்துருச்சு. அது கோடை போட்டிருந்தோமா, கோடை போட்டு கடைசி டயத்தில் அறுக்கிற டயத்தில் நிறைய சரியான மழை அது போட்டு, அதனால் ஃபுல்லாக இதாகிடுச்சு, நெல் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு, கொட்டிருச்சு, எல்லாமே கொட்டிருச்சு. அதனால தான் இவ்வளோ இது இந்த டைம் முளைச்சிருக்கு. அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த டைம் வேறு வானமும் ரொம்ப கம்மலாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா இந்த பக்கத்துக்கு ஒன்றும் தெரில, பட் ஆனால் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள் சூரியன் எப்படி தெரியுது பாருங்கள், எவ்வளோ கம்மலாக இருக்குது. மழை வர மாதிரி வேறு இருக்குது. இந்த பக்கம்லாம் மேகம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறது, உச்சி வானம் சொல்லுவாங்களே, அது ரொம்ப இதாக இருக்குது கரெக்டாக. ரொம்ப என்ன பண்ண போகிறோம் தெரியல. வேறு மழை வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 or 2 டேஸ்க்கு கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லாயிருக்கும். நைட்டும் மழை பெஞ்சிருக்குங்க. நைட்டும் மழை பெஞ்சதுன்னா எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு இந்த வீடியோவில் லாங்காக ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் தெரியுதோ அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அதுக்கு இங்கிட்டு வரல. அதாவது இந்த வயல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னால் வரையும் மழை பெஞ்சிருக்கு. நான் வரும்போது பார்த்தேன், ரோடெலாம் ஃபுல்லாக தண்ணி ஈரமாக இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இல்லை, நல்ல வேலை, கடவுள் புண்ணியம்தான் இல்லை. அப்படி வச்சு அந்த தூக்கணாங்குருவி கூடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மரத்தில் இருக்கும் நிறையா. அதாவது அந்த மரத்தில் நிறையா இருக்குங்க. ஒரு 5-6 கூடுக்கு மேலே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதுலேயுமே பனம்பழம் காய்ச்சி இருக்குமா, அந்த ஆண் மரம் அது இல்லை சாரி இருக்குது. அதுலேயும் இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போ இதுக்கெலாம் அந்த வயலுக்கெலாம் தண்ணி விடணும். ஆல்ரெடி உழுது விட்டுருக்காங்க, தண்ணி விட்டு மறுபடியும் இது பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்து ஓவர் பில்லுங்க. இந்த இப்போ சொல்கிறதுனா பில்லு இது நெல் விதை வந்து வாங்கினோம். அதாவது அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பில்லு. எது நாற்று எது
பில்லுன்னே கண்டுபிடிக்க முடியல. லாஸ்ட்டாக விளையும் போது பார்க்கும்போது தான் தெரியுது ஏகப்பட்ட இது நாற்று நடிச்சு பில்லு இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மரத்துலேருந்து எல்லாமே இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தூக்கணாங்குருவி கூடு இருக்குது பார்த்தீங்களா, நிறையா இருக்குது. அது மாதிரி கீழே பனம்பழம் நிறையா கொட்டி இதாகிடுச்சு, விதையாயிருச்சு. எல்லாம் மாடு சாப்பிட்டுட்டு இது பண்ணிவிட்டு மிச்சம் மீதி தான் இதுதான். அவ்வளோதுமே இது உழுதுருவாங்க. உழுதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டு இது பதிலாக நட முடியாது வரப்பில். அதனால் கொஞ்சம் தூரமாக கொண்டே எங்கேயாவது கொட்டினோம்னா அது கரை ஓரத்தில் கொட்டினோம்னா அது வளர்ந்துடும். இங்கே வயலுக்குள்ளே கொட்ட முடியாது. எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது தூக்கணாங்குருவி கூட. பார்த்திங்களா, ஏதாவது கீழே கிடக்கன்னு பார்ப்போம். எங்கே ஏதாவது இருக்கா பார்த்திங்கன்னா பனம்பழம் தான் நிறையா கிடக்கு. கூடு எதுவுமே இல்லைங்க, கீழே விளையலை. அதாவது புதுசாக கட்டும்போது பழைய கூடில் கட்டாது, ஒரு டைம் தான் இது பண்ணோம். பழைய கூடு அப்படியே காற்றுல விழுந்துடும், அப்படியே விழுந்துடும். பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் கிடையாது. இது பயமாக இருக்குது நம்ம செடிக்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா பாம்பு நிறையா இருக்குது இந்த இடத்துலலாம். இங்கே இப்போ பில்லெல்லாம் அறுத்தாச்சு, அதனால் பாம்பு இல்லைன்னா ஏகப்பட்ட பாம்பு இருக்கும் இங்கே வந்து. இப்போ சும்மா வரனால எப்போவும் வந்து தனியாலாம் வந்தானா தனியாக தான் இருக்கேன். எப்போவும் சும்மா அந்த பில்லெல்லாம் நிறையா இருந்தால் ஒரு கம்போடு தான் வருவோம். வேறு மரம் இங்கே இருக்குது, வேறு மரம் இது இல்லை. கொஞ்சம் வெளியில் தான் போகணும் கேட்ட திறந்துட்டு. இந்த பார்த்திங்கன்னா அங்கே மயில் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். இந்த மயிலை கொஞ்சம் தூரமாக விரட்டி விடணும். சரி வாங்க, அந்த மயிலை விரட்டிட்டு அப்படியே வந்து ஏன்னா அந்த மயில் வந்துருச்சுன்னா வந்துருச்சுன்னா அப்படி பின்னாலே வர ஆரம்பிச்சிடும். அதில் கொஞ்சம் தூரமாக அந்த காட்டுகளுக்குள்ளே விரட்டி விட்டுட்டு வந்துட வேண்டியதான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நின்று காமிக்கிறேன் பாரு. மயில் அந்த தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல வர்றது. இப்போ போகும்போது பார்த்துக்கிட்டே இருக்குது, ஆள் நம்மளை வரதை பார்த்துருச்சு அந்த மயில். அதனால் அங்கேயே நின்றுச்சு. இங்கே மயிலேருந்து ஏகப்பட்ட மயில் இருக்குங்க. அந்த போகுது பாருங்கள், நம்ம போனதுமே அந்த ஓடுது பார்த்திங்களா, தூரமாக ஜூம் அந்த ஓடுது பாருங்கள். நம்ம இங்கே வந்து ஏகப்பட்ட மயில் இருக்குது. அதனால் இது என்ன பண்ண முடியும், எல்லாமே காடு இருக்குது பின்னாலெலாம், கம்மா நிறைய காடெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது, வந்தால் கூட்டமாக வரும். ஒரு மைல் 2 மைல் வந்தால் நம்ம வந்து விரட்டுற தேவை கிடையாது. பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஒரு 50 மைல் 100 மைல் அப்படி தான் வரும். காலையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் எடுத்து போடுறேன் எவ்வளோ மைல் வருதுன்னு பாருங்கள். ஓடிடுச்சு, நீ விரட்ட தேவையில்லை, ஓடிடுச்சு தூரமாக. ஆனால் பக்கத்து வயலில் இறங்கக்கூடாது, நம்ம வயல் இல்லாமல் எல்லா வயலில் இறங்குதில்ல. அந்த வயல்லலாம் விதப்பு இது பண்ணிட்டாங்க, வந்து நடவு பண்ணாமல் விதைச்சி விட்டாங்க. அதனால் அந்த பக்கத்து இருக்கிறதெல்லாம் வந்து விதப்புங்க, அது விதைச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து நல்லா முளைச்சிருச்சு பாருங்கள், மழைக்கு அதுக்கும். இதெல்லாம் வந்து இது இந்த மாதிரி வந்தால் மயில் வந்தால் வர்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளோ தான் மயில் வந்தாலும் விரட்ட தேவையில்லை, ஏன்னா நாற்று எதுவும் பண்ணாது. அடுத்து வந்து நெல் வரும்போது தான் மயில் விரட்டணும், அதனால் ஒன்றும் பிரச்சனை. அது மயில் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிது, இது கம்பி சுற்றி தான் போகணும். அதனால் பார்த்துக்குவோம், அது போயிடும். நாங்களே போயிடணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆள் இருக்காங்க அந்த பக்கம், ஒருத்தர் இருக்காங்க, அதனால் வராது, அது அப்படியே போயிடும். இந்த பணம் வந்து இந்த மாதிரி அங்கே போட்டுருவாங்க. அங்கே அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வயலுக்கு இந்த இதுக்கும் இடையில நிறைய கேப் இருக்குது பார்த்திங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த விதையெல்லாம் அள்ளி வந்து இந்த பக்கத்து போட்டுட்டோம்னா அது முளைச்சிரும். வயலுக்குள்ளே போட்டோம்னா முளைச்சிச்சின்னா உழுகிறது அது எப்படி சொல்ல, முளைச்சி வேஸ்ட் ஆயிரும், உழுகும்போது பிடிங்கி விட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கொட்டிடுவோம் அந்த விதையெல்லாம் அள்ளியாந்து. இல்லைனா பனங்கிழங்கு போடுவாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். அது இப்போ போடலை, பொங்கல் சீசன் இப்போ விதைய போட்டோம்னா கரெக்டாக பொங்கலுக்கு முளைச்சி கரெக்டாக இருக்கும் அந்த பனங்கிழங்கு. அந்த பனங்கிழங்காயிரும்.